ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்ன இது தீம் பார்க்குன்னு நினைக்கிறீங்களா? தீம் பார்க் கிடையாது, சும்மா ஒரு குட்டி பார்க் தான். அதில் வந்து இந்த மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா எங்கள் திருச்சியில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. சும்மா ஒரு குட்டி பார்க்லேயே சுற்றி வாக்கிங் ஏரியா வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து இது ப்ரைவேட்டாக எடுத்து இது பண்ணிகிட்ருக்காங்கப்பா. தம்பி ஃபஸ்ட்டு இதில் ஏறணும்னு சொல்லி ஒரே அடம். ஏறி உக்காந்த உடனே செம்மையாக அப்படியே பயங்கரமாக அழுவ ஆரம்பிச்சிட்டான். அடப்பாவி, நல்லா ஜாலியாக என்னன்னு இப்படி அழுவ ஆரம்பிச்சிட்டானேன்ட்டு ஒரே இதாகிடுச்சு. அப்புறம் வந்து ஒருத்தர் பக்கத்தில் இருந்து வேணாங்க, ரொம்ப அழுகுறான், இறக்கிருங்கன்னு சொல்லிட்டு அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவர் பக்கத்தில் இருந்து சொல்லி வாங்கி கொடுத்தாரு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொலம்பஸ்ஸு பாப்பாங்க வந்து 2 பேரும் செம்மையாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணாலுங்க. 2 பேருமே பாருங்கள், செம்ம பயங்கரமாக ஏறி உட்காந்துட்டு பாய் சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொலம்பஸையும் செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க. நல்லா செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க 2 பேருமே. பயங்கரமாக மேலெல்லாம் போகுது, ரொம்ப ஹைட்டில் போணுச்சு. எனக்குலாம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க 2 பேரும் பயப்படவே இல்லை, நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருந்தாங்க. நான்லாம் கொலம்பஸ் போகிறதுனாவே பயமாக இருக்கும். நீங்களாம் எப்படி கொலம்பஸ்லாம் போனீங்களா? பயப்படுவீங்களா? பயப்பட மாட்டிங்களா? கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான், வாங்க வீட்டுக்கு நெக்ஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் எங்கே கேட்கவே இல்லை. திருப்பியும் ஒரு ரைடு மட்டும் எதாவது ஒன்று போகணும், இந்த பலூன் இது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பலூனுக்குள்ளார போயிட்டு அந்த பலூனை பிடிங்கடினா 2 பேரும் பிடிக்காம 2 பேரும் பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணிட்டே இருந்தாலுங்க. அடப்பாவிகளா, பிடிங்கப்பா, அதை விட்டுட்டு இதை பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு செம்மையாக கிண்டல் பண்ணிட்டு நான் ஹஸ்பண்ட் எல்லாம் வெளியே நின்றுட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். இவளுங்க பிடிக்காமல் இது பண்ணிட்டுருந்தாளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான் விளாண்டாளுங்க, அதுக்குள்ளார டயர்டாயிட்டாளுங்க. அம்மா வெளியே வரணும், வெளியே அடிப்பாவிகளை ஒழுங்காக உள்ளார விளாடுங்க, 40 ருபீஸ் கொடுத்துருக்கோம் ஒருத்தவங்களுக்கு அப்படி சொல்லிட்டு இது பண்ணி காமெடி பண்ணிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தீம் பார்க் முன்னாடியே இங்கே காளி கோயில், ஃபேமஸான காளி கோயிலுங்களாம். அங்கே வந்து என்னடா சரி லைட்லாம் பயங்கரமாக போட்டிருக்காங்களே, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி சரி அதையும் பார்க்கலாம் அப்படி சொல்லி போயிருந்தோம். உள்ளார போகும்போது பங்குனி உத்திரம் அந்த ஸ்டார்டிங் அந்த இதுன்றனால தேர் திருவிழா நடத்துவாங்களாம். பயங்கரமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா காளிக்கோசரம் பலி கொடுக்கறதுக்கு ஆடெல்லாம் நிற்க வச்சுருந்தாங்க. பாவம், அது வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் நான் அதில் வீடியோ எடுக்கலை. ரொம்ப பயமாகவே இருந்துச்சு. அந்த ஆடை பாவம் கஷ்டப்பட்டு அதை நிற்க வச்சு அதை வந்து நம்ம சாவ போகிறோன்னு கூட அதுக்கு தெரியல, அந்தளவுக்கு அது நின்றுட்டு இது இருந்துச்சு. அங்கே காளி கோயில் முடிச்சுட்டு அதே வர வழியிலே ரயில் மியூசியம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெயின்லேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட், ஆம்பூர் பிரியாணின்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் போட்டிருந்தேன். அதுக்குள்ளார அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளார அந்த ரயில்வே மியூசியம் அந்த ரெஸ்டாரண்ட்குள்ளார பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டப் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. போய் நான்வெஜ்ஜு வெஜ்ஜு நாங்கள் வெஜ்ஜு சாப்பிட்டோம். பொண்ணுங்க ஹஸ்பண்ட்லாம் பார்த்திங்கன்னா நான்வெஜ் சாப்பிட்டாங்க, நாங்களாம் ப்யூர் வெஜ்ஜு சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள்.